அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு லேடி என்ன பண்றாங்க, ஒரு கிராமத்துல பால் கறந்து அத வீடு வீடா வித்து, அ அந்த அவங்களுடைய ஜீவனத்த ஓட்டுற மாரி ஒரு சூழ்நிலையில இருக்க ஒரு லே பெண். அவ என்ன பண்றா, இப்போ வீடு வீடா போய் பால வித்து, அதுல வர வருமானத்த வச்சு தான் தன்னுடைய குடும்பத்தையே நடத்த வேண்டிய சூழ்நிலை. அவ பால் வியாபாரம் பண்ண போகும்போது, அந்த வீட்ல இருக்க அந்த மாடி வீடு, பெரிய பெரிய வீட்டு பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நகை, ஆபரணங்கள், அப்புறம் பட்டாடைகள்லாம் உடுத்தி சந்தோஷமா இருக்காங்க. நம்ம மட்டும் கடவுள் இப்படி படைச்சுட்டானே, ஏழையா இருக்கோமே அப்படின்னு சொல்லி மனம் வருந்திக்கிட்டே இருக்கா. நம்மளும் ஒரு நாள் இந்த மாரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றா, குடம் நெறைய பால கறந்து எடுத்துக்கிட்டு வீடு வீடா விக்கிறதுக்காக எடுத்துட்டு போறா. போற வழியில ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டே போறா. என்னன்னா, இந்த பாலை வித்து வர காசுல வந்து கோழி வளர்க்கணும். கோழிய வளர்த்து குஞ்சுகள்லாம் இட்டோம்னா, அதெல்லாம் வித்து அந்த பணத்துல ஆடு வாங்கணும். ஆட வளர்த்து ஆட்டுக்குட்டிகள்லாம் பெருக்கி, அதெல்லாம் வித்து ஒரு மாடு வாங்கணும். மாட வச்சு பால் கறந்து அத பெருக்கி மிகப்பெரிய பால் பண்ணைய உருவாக்கி, பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், நெறைய பணம் சம்பாதிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அவ கற்பனை பண்ணிக்கிட்டே போறா. அந்த வர பணத்த வச்சு தங்க நகை, பட்டாடைகள் எல்லாம் உடுத்தி ஆடம்பரமா வலம் வரணும். அப்படின்றதையும் கற்பனை ஓட்டத்துல அவ கற்பனை பண்ணிக்கிட்டே போகும்போது, தன் தலையில இருக்க குடத்த வந்து மறந்து போயிட்டு, அதனுடைய பிடிமானத்த விட்டுர்றா. விட்ட உடனே நடந்து போகும்போது குடம் வந்து சரிஞ்சு கீழ விழுந்து எல்லா பாலும் வீணா போயிடுது. அன்னைய வருமானமே அவளுக்கு இழந்துர்றா. அதாவது ஒரு காரியத்த வந்து நடத்துறதுக்கு முன்னாடியே அதுல வர லாபத்த வச்சு கற்பனை பண்ணி, அ அதனுடைய கடைசி நிலைமைய வந்து அளவுக்கு அதிகமான கற்பனை பண்ணும்போது இப்படிதான் இருக்கிறது தான் நம்ம இழந்துருவோம். இந்த கதையினுடைய நீதியும் அதேதான். எந்த ஒரு செயலும் செய்யறதுக்கு முன்னாடி செயல முழுமையா செய்யும்போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா கிடைக்க வேண்டிய பலனையே கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது செய்ய வேண்டிய செயல வந்து நம்ம சரியா செய்யாம இழந்துருவோம். இதுதான் இந்த நீதியுடைய கதை. நன்றி, வணக்கம்.